இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தாவேகாவில் இஸ்லாமியர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து வருகிறார் அக்கட்சித் தலைவர் விஜய் என்று முஸ்தபா குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், அந்த அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, முழுமையான விவரம்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அதே போன்று தேர்தல் பிரிவினுடைய பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனை தமிழக முஸ்லிம் லீக் கட்சியினுடைய தலைவர் முஸ்தபா நேற்று சந்தித்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்த நிலையில் தற்போது இது ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். இதுல தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக இஸ்லாமியர்களை திசை திருப்பும் திமுகவின் சித்து விளையாட்டு ஈடுபடாது என்ற வகையில் இந்த அறிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அறிக்கையில தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு அனைத்து தரப்பு மக்களுடைய பேராதரவை பெற்று வருகிறது. குறிப்பாக இஸ்லாமிய மக்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மக்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆதரிக்க முடிவெடுத்து விட்டார்கள் என்றும், தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துல இஸ்லாமிய சார்ந்தவர்களுக்கு கட்சியில மாநில அளவிலும் அதே போன்று மாவட்ட அளவிலும் முக்கிய பொறுப்புகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது என்றும், கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருந்த நேரத்திலேயே மத்திய அரசை எதிர்த்து சிஏவுக்கு எதிராக அவர் தன்னுடைய அறிக்கையை எடுத்து நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தார் என்றும், தொடர்ச்சியாக மாநில கட்சி மட்டுமல்லாமல் தேசிய கட்சிகள் கூட இல்லாத அளவிற்கு இஸ்லாமியர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுள்ள அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு வருகிறதாகவும், இப்படி அனைத்து வகையிலும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு உரிய முக்கியத்துவ அதிகாரத்தையும் விஜய் வழங்கி வருகிறார் என்றும், இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாத காரணத்தால திமுக வாக்கு அரசியலுக்காக சமூக செயற்பாட்டாளர் சிலர் மூலம் இஸ்லாமிய மக்களை தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக திசை திருப்பும் சதிவேலில் இறங்கி இருக்கிறது என்றும், சிறுபான்மையினர் பாதுகாவலர் என கூறிக்கொள்ளும் திமுகவின் கடந்த கால வரலாற்றை இஸ்லாமிய மக்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். திமுகவின் இந்த சித்து விளையாட்டை எல்லாம் நம்பி ஏமாற இனியும் இஸ்லாமிய மக்கள் தயாராக இல்லை. இது போன்ற அற்ப செயல்களில் ஈடுபதை திமுக நிறுத்திக் கொள்வது நல்லது என்று தமிழ்நாடு முஸ்லிம் கட்சியினுடைய தலைவர் முஸ்தபா இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பிரியதர்ஷினி, தற்போது இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சி தலைவர் முஸ்தபா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். விஜயோட தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயத்த அறிக்கை வாயிலா குறிப்பிட்டிருக்கீங்க. தாவேகாவுக்கு எதிரான இஸ்லாமியர்களை திசை திருப்பும் திமுகவோட சித்து விளையாட்டு எடுபடாது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வச்சே அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கீங்க. உங்களோட கருத்து என்ன சார்? நீங்க இப்ப ஆதரவும் தெரிவிச்சிருக்கீங்க தாவேகாவுக்கு, இந்த நிலைப்பாடு குறித்து சொல்லுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தொடர்ச்சியாகவே ரமலான் மாதத்திலே இஸ்லாமியர்கள் வைக்கக்கூடிய நோன்புக்கு இப்ப பார்ட்டியோட தலைவர்கள் வச்சு அந்த இஃப்தியார் ஃபங்க்ஷனுக்கு அழைக்கிறது வழக்கம். அந்த அடிப்படையில இந்த வருடம் தாவேகாவின் தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இஸ்லாமிய ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக அவருக்கு இன்விடேஷனை கொடுத்து வராரான்னு கேட்க தகவலின் அடிப்படையில சந்தித்த விஷயம் இந்த விஷயம். இன்னொன்று கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியாகவே தமிழ்நாடு முஸ்லிம் லீக் தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டிலே ஊடகங்கள் வாயிலாக அறிக்கை வாயிலாக மக்கள் மத்தியில பேசி வருகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் ஆரம்ப காலகட்டத்திலே கொள்கை ரீதியாக நாங்கள் பாஜகவை எதிர்க்கின்றோம், அரசியல் ரீதியாக திமுகவை எதிர்க்கின்றோம் என்ற அடிப்படையில் மட்டும் வைக்காமல், மையப்புள்ளியில் வைக்காமல், தொடர்ச்சியா தொடங்கின மாநாட்டுல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு உரிமை உண்டு என்று தாஹிரா பானு என்ற ஒரு பெண் இஸ்லாமிய பெண்ணை மேடையில் அமர்வு வைத்து இஸ்லாமியர்கள் மனதை குளிரை செய்தவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, தபாகவோட அந்த பார்ட்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன்ல அந்த அபிடேவிட் தாக்கல் விஷயத்துல ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். கோயம்புத்தூர்ல இஸ்லாமிய மாவட்ட செயலாளர் பாபு என்றவரை மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்கிறார். யாஸ்மின் என்ற ஒரு பெண்ணை கூட ஒரு மாநில நிர்வாகி பட்டியல்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக பாசிச சக்திகள் இஸ்லாமியர்களை ஹிஜாப் மூலியமாக வஞ்சிக்கிறார்கள் என்று கருதி கூட நான் ஹிஜாபை போட்ட ஒரு பெண்ணை உட்கார வைக்கணும்னு சொல்லும் போது எங்களுக்கு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மீது நம்பிக்கை வருகின்றது. மாத்தி மாத்தி திமுக அரசாங்கம் இஸ்லாமிய மக்களை தொடர்ச்சியாக ஏமாத்திட்டு வருது. இப்ப நம்ம எந்த விஷயமாக நம்ம பார்க்கலாம். திருப்பரங்குன்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா, இஸ்லாமிய திமுகவில் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஆர்டிஓ தான் முதல் தடுத்திருக்கிறாங்க. திமுகவின் காவல்துறை தான் தடுத்திருக்கிறாங்க, அங்க இருக்கிற கலெக்டர் தான் தடுத்திருக்கிறாங்க. அப்ப இது இஸ்லாமிய மக்களுக்கு வேதனை அளிக்குது. நீங்க அமரன் போன்ற படத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு காட்சியை நீக்குன்னு சொல்லி கூட திமுக அரசாங்கம் செவி சாய்க்கல.
அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் மக்கள் மத்தியில வேதனையை கொண்டு வருது. இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடை உயர்த்தி தரோம்னு சொல்லி வாக்குறுதியில சொன்னாங்க. ஆனா இன்னை வரைக்கும் இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடை உயர்த்தி தரக்கூடிய விஷயத்த பார்க்கல. சரி, வக்ஃபு சொத்தை மீட்டு தரோம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில சொன்னாங்க. எவ்வளவு வக்ஃபு சொத்தை இஸ்லாமியர்கள் மீட்டு தந்திருக்கிறாங்க? அந்த அடிப்படையில திமுக தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களை வஞ்சிக்கின்றது, இஸ்லாமியர்களை ஏமாத்துகின்றது. இந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இஸ்லாமிய நிலைப்பாட்டை புரிந்து உணர்வுகளை புரிந்து இருக்கக்கூடிய தவாகவின் தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இஸ்லாமியர்கள் நம்பிக்கை விட்டக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறான்னு பார்த்து அவரை நாங்க அந்த இஃப்தியாரி ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அவருக்கு தொடர்ச்சியாக நாங்க ஆதரவு தெரிவிச்சு பேசிட்டு வரோம் மேடம். தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கீங்க. எதனால இந்த ஆதரவு அப்படிங்கிற விளக்கத்தையும் குறிப்பிட்டீங்க. இணைப்பில் கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி சார். அடுத்ததாக நமது இணைப்பில் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்ப முன்னாடி முஸ்தபா அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டாரு, மாநில கட்சி மட்டும் இல்ல தேசிய கட்சிகள்ல கூட இஸ்லாமியர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது இல்ல அப்படின்னு திமுகவையும் விமர்சிச்சிருந்தாரு. தாவேக்காக்கு எதிராக இஸ்லாமியர்களை திசை திருப்புற திமுக அப்படின்னு குறிப்பிட்டு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. திமுக தொடர்ந்து இஸ்லாமியர்களை ஏமாற்றி வருது, ஆனா தாவேக்கா தலைவர் விஜய் நம்பிக்கையானவரா தெரிகிறாரு, அதனாலதான் ஆதரவு அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. இந்த விளக்கம் அவங்களோட நிலைப்பாடு தொடர்பான உங்களோட கருத்து என்ன சார்? விஜய்க்கு இது ஒரு பெரிய பிளஸ். விஜய் கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைங்கிற நிலைமையில அவரு கூட்டணி ஆட்சின்னு சொல்லியும் 1% வாக்கு நிரூபிச்ச யாருமே அவர் பக்கத்துல வரவே இல்லை. குறிப்பா சொல்ல போனா 0.25% வாக்கெடுத்த ஒரு தலைவர்களோட பெரிய மாநாடு நடத்தி கூட்டணி ஆட்சியில பங்குதாரன்னு சொல்லியும் யாருமே வரல. அப்படி யாருமே வராத சூழ்நிலையில சசிகலா அம்மையாருக்கு ஆதரவாட்டு தெளிவாக பல ஊடகங்கள்ல நண்பர் முக்கியமானவர், அமைதியாகவும் தன்னுடைய கருத்துக்களை ஊடகங்களை எடுத்து வைக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமிய சகோதரர் இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறது விஜய்க்கு ஒரு பிளஸ் தான். இது விஜயோட அந்த கூட்டணி ஆட்சியில பங்குன்னு சொல்லும் போது அதுல பங்கு கேட்க மொத நபராட்டு சகோதரர் வந்திருக்கிறாரு. இது பாராட்டத்தக்கது. விஜய்க்கு ஒரு பிளஸ் தான். விஜய்க்கு ஒரு 214 தொகுதியில ஒரு 30 தொகுதிக்கு ஒரு பொருத்தமான கேண்டிடேட் இருக்கும். இவரும் ஒரு நல்ல பொருத்தமான கேண்டிடேட் விஜய்க்கு வருவாரு. காரணம் அவங்க வறுமை ஒழிப்பு தினம் 214 தொகுதியில போட்டதாட்டு சொன்னாங்க. நான் திரும்ப கேட்டுட்டு இருக்கிறேன், 35 தொகுதிக்கு மேல அது நடக்கலன்னு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு 214 தொகுதியில கேண்டிடேட் போடுறதுக்கு முஸ்தபா போன்ற சகோதரர்கள் வர்றது மிகப்பெரிய உதவியாட்டும் பெரிய போராட்டம் இருக்கும். விஜய்க்கு இது ஒரு பெரிய பிளஸ். திமுகவையும் விமர்சிச்சிருந்தாரு. தொடர் ஏமாற்றங்கள் தான் அவங்களோட இந்த நிலைப்பாடுக்கு காரணம், ஒரு முன்னணியான காரணியா எடுத்துக்கலாமா? திமுகவை அவரு எதிராக தானே இருக்கிறாரு. சசிகலாவுக்கு ஆதரவா இருந்தவர் தானே அவரு. திமுகவில் இருந்துகிட்டு எதிராக போகலையே. அவரு திமுகவுக்கு எதிராக தானே தொடர்ந்து அந்த விமர்சனங்களை வச்சுட்டு தானே. இதுல ஒண்ணும் புதுசா இல்லையே. அவரு சசிகலா அம்மையாருக்கு ஆதரவா இருந்தாரு. இப்போ பலம் நிரூபிக்காத சசிகலா அம்மையாருக்கு ஆதரவா முன்னாடி இருந்தாரு. இப்போ பலம் நிரூபிக்காத விஜய் பலத்தை நிரூபிக்கிறதுக்கு விஜய்க்கு உறுதுணையா போய் நிற்கிறாரு. இது விஜய் தன் பலத்தை இன்னைக்கு காகித புலி ஏட்டு சுரக்கா என்று சீமான் போன்றவர்களால் விமர்சிக்கப்படக்கூடிய விஜய் 2026 தன் பலத்தை நிரூபிக்கிறதுக்கு சகோதரர் முஸ்தபாவும் முஸ்லீம் இயக்கம் போறது அவருக்கு பெரிய உறுதுணையா இருக்கும், பெரிய பலமா இருக்கும். திமுகவை விமர்சிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தாவேக்காவுக்கு ஆதரவு ஏன் அப்படிங்கிற விளக்கத்தையும் கொடுத்திருந்தாரு. அது குறித்த உங்களோட கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.